சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தாய்மார்கள் மகப்பேறு காலத்தில் ஓடி ஆடி உழைப்பார்கள். பிரசவத்திற்கு முன்தினம் வரை கடுமையாக வீட்டு வேலை செய்வார்கள். குடத்தில் தண்ணீர் தூக்கிக் கொண்டெல்லாம் செல்வார்கள். இப்போது அந்த பணிச்சுமைகள் குறைந்திருப்பதால் சுகப்பிரசவங்கள் குறைந்து போய் சிசேரியன் வளர்ந்துள்ளது என்று கூறியிருந்தார். 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் மகப்பேறு என்றால் தாய்மார்கள் வீடுகளில் ஓடி ஆடி வேலை செய்வார்கள். பிரசவத்திற்கு முந்தைய நாள் கூட கடுமையான உடற்பயிற்சி அந்த வீட்டில் இருக்கிற பணிகளை செய்வார்கள். குடத்தில் தண்ணி தூக்கி கொண்டு போவது, இப்படி பல்வேறு பணிகளை செய்வார்கள். இப்பொழுது அந்த பணிச்சுமைகள் குறைந்திருக்கிற காரணத்தினால் அந்த சுகப்பிரசவம் என்பது பெரிய அளவில் இல்லாமல் போய் பெரும்பகுதியான பிரசவங்கள் இந்த சிசேரியன் என்கின்ற வகையில் ஒரு அறுவை சிகிச்சைகளின் மூலமே குழந்தைகளை பெற்றெடுக்கிற அந்த நிலை எல்லாம் ஏற்படுகிறது. எனவே இந்த இறப்புகளுக்கான காரணம் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் போது ஏற்படுகிற கவனக்குறைவுகள், இது மாதிரியான விஷயங்களினால் இறப்புகள் அதிகரிக்கிறது என்று நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த சிசேரியன் குறைய வேண்டும், இந்த சுகப்பிரசவங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று இதே டிடிக்களுடனான ஒரு கூட்டத்தில் பங்கேற்று பேசினேன். வருகை தந்திருக்கிற அந்த மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்களுக்கு கவனம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் ஒரு சேரவே வந்தன. ஒரு சாரார், ஆம், இன்றைய பெண்களுக்கு அந்த காலத்து பெண்கள் போல உடல் உழைப்பு இல்லை, அதனால்தான் சிசேரியன்கள் அதிகரித்துள்ளன என்கின்றனர். இன்னும் சிலரோ, எந்த பெண்ணும் சிசேரியன் தான் செய்வேன் என முடிவெடுத்து அதை நோக்கியே தன் கர்ப்ப காலத்தை நகர்த்துவதில்லை. சூழ்நிலைகளும் உடல்நிலையும் தான் பிரசவ முறையை தேர்ந்தெடுக்கின்றன. ஆகவே இதில் கர்ப்பிணிகளை குறை சொல்வது சரியல்ல என்றனர். தொடர்ந்து வந்த இந்த விவாதங்களை அடுத்து மகப்பேறு மகளிர் நல மருத்துவர் மனுலட்சுமியிடம் நாம் சில கேள்விகளை முன்வைத்தோம். குறிப்பாக, வீட்டு வேலை நன்கு செய்யாததால் தான் இந்த தலைமுறை பெண்களுக்கு சிசேரியன் அதிகரித்துள்ளதா? சிசேரியன் செய்யும் பெண்கள் ஆரோக்கியமான வீட்டு வேலைகளை செய்தால் அதை தவிர்த்திருக்க முடியுமா? சிசேரியன் செய்வது குறைய வேண்டும் என்ற அரசின் நோக்கம் சரிதானா? சுகப்பிரசவம் தான் ஆரோக்கியமானதா? போன்ற கேள்விகளுக்கு மருத்துவர் மனுலட்சுமி நமக்கு அளித்த பதில்களை தற்போது கேட்கலாம். Over the recent years, delivery by cesarean section rates definitely increase not only in India but globally world over. For example, around 20 years back, 10 to 12% of babies வந்து cesarean section மூலமா டெலிவர் ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ recent data tells us that almost 20-22% of deliveries are by cesarean section. And in the increase multiple reasons இருக்கு. Some medical and some non-medical reasons. Some of the medical reasons may be that women have more complications. அதாவது அவங்களோட by the time they are ready for pregnancy or by the time they are settled in their career, they may be older, they may have medical problems, அதாவது diabetes in pregnancy இருக்கும், hypertension in pregnancy இருக்கும், maybe overweight இருக்கலாம், twin pregnancy இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. or சில situationsல pregnancy not naturally possible என்ற situationல treatment மூலமா கன்சீவ் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி high risk pregnancyன்ற மாதிரி யோசிக்கும் போது cesarean section rate automatically becomes higher. இது இல்லாமல் there are certain non-medical situations. For example, லேபர் பெயின் கோ த்ரூ பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு சிசேரியன் செக்ஷன் பண்ணிடுங்கன்ற ரிக்வெஸ்ட் சில சமயம் இருக்கும். பட் திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் த பேஷண்ட்ஸ். மோர் ஆஃபன் கிளினிக்கு வர விமன் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும், நார்மல் டெலிவரிக்கு நான் வாட் கேன் ஐ டூ அப்படின்றது ரிக்வெஸ்ட் தான் இருக்கும். தேர் ஆர் சம் திங்ஸ் தட் விமன் கேன் டூ. ரிமைனிங் ஃபிசிக்கலி ஆக்டிவ் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணுறது, அவங்களோட வெயிட் கெயின் நார்மல் லிமிட்ஸ்குள்ளே வச்சுக்கிறது, ஹெல்த்தி வெயிட் கெயின் மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணுறது. இது இல்லாமல் they can educate themselves about the labor process. அதாவது லேபர் பெயின் எப்படி இருக்கும், அதை எப்படி கோப் அப் பண்ணலாம், பெயின் ரிலீஃபுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் அவங்க கூட அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லை ரிலேட்டிவ் யாராவது கூட இருந்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். தீஸ் ஆர் மெஷர்ஸ் தட் கேன் டெஃபினெட்லி ரெடியூஸ் த சிசேரியன் செக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் their normal chances of having a normal vaginal birth. But as doctors, what we are aiming for is to have a safe delivery for the mother and the baby. Certain medical situations la safety of the mother, safety of the baby ka cesarean section is mandatory, but with more education of women, definitely we can bring down the C-section rates